அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. ஸோ அந்த வரிசையில் நம்ம சேனலில் நிறைய இப்போ ப்ரெசென்ட்டாக +2 படிக்கிற மாணவர்களுக்கு ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோக்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SRM-J EEE 2026. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலமாக எந்த கல்லூரியில் படிக்க முடியும், என்ன படிப்பு படிக்க முடியும், இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, இது மாதிரி A to Z தகவல்கள் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ SRM-JEEங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலமாக இந்தியாவோட தலை சிறந்த பல்கலைக்கழகமான SRM பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்திய அளவுலேயும் சரி, உலக அளவுலேயும் சரி, சில தரவாய்ந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு முக்கியமான பல்கலைக்கழகமாக SRM பல்கலைக்கழகங்கிறது இருக்குது. ஸோ இந்த SRM பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான ப்ராசஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதோட வெப்சைட் தான் இங்கே நான் இங்கே லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பேஜ் தான் பார்த்தீங்கன்னா SRM-JEEக்கான ஒரு வெப் பேஜ். ஸோ இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் பார்க்குற இடத்துல தான் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி தென் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபில் பண்ணணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிடெக் படிக்கிறதுக்கும் பண்ணலாம், எம்டெக் படிக்கிறதுக்கும் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க ஸ்டெப்ஸ். அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி மெயில் மூலமாக வெரிஃபை பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணணும். தென் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் விஷயங்கள் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு ஆன்லைன் அப்ளை பண்ணுறது, ஆன்லைன் மூலமாக பிடெக் ப்ரோக்ராம்ஸ்க்கு எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் காட்டாங்குளத்தூர் ராமாபுரம் கேம்பஸ்க்கும், டெல்லியை பொறுத்த வரைக்கும் NCR கேம்பஸ், இதுமாதிரி காசியாபாத் உத்தரப்பிரதேஷ், வடபழனி அண்ட் திருச்சிராப்பள்ளி இங்கெல்லாம் படிக்க முடியும். மற்றும் SRM யூனிவர்சிட்டியோட சோனிபட் ஹரியானா ப்ளஸ் SRM யூனிவர்சிட்டி ஆந்திர பிரதேஷ்லையும் படிக்க முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது 1400 சொல்கிறாங்க. இது நான் ரீஃபண்டபிள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த SRM-JEEங்கிறது 3 ஃபேஸஸில் நடக்குங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ங்கிறது நடக்கும். அதேமாதிரி இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கரெக்டான மொபைல் நம்பரை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது போக இவங்க என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமோட டேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த SRM-JEEங்கிறது 3 ஃபேஸில் நடக்குதுங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஃபேஸ் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக 16/4/2026 சொல்லியிருக்கிறாங்க. இதோட எக்ஸாம் டேட்டுங்கிறது என்றைக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 23/4/2026 28/4/2026 வரைக்கும் நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தென் நம்மளுக்கு அடுத்து ஃபேஸ் 2க்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸாம் டேட்டுங்கிறது ஜூன் 10 ஜூன் 15 வரைக்கும் நடக்கும். ஃபேஸ் 3க்கான அப்ளிகேஷனுக்கான கடைசி தேதியாக நம்மளுக்கு ஜூன் 30 கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்ங்கிறது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 4 நமக்கு ஜூலை 5 இந்த 2 தேதிகளில் நடக்குங்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைங்கிறாங்க, சிக்னேச்சர் ப்ளஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு நெட் பேங்கிங் இல்லைன்னா UPI வழியாக நீங்கள் பண்ணலாங்கிறாங்க. ஸோ SRM பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 52,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து முடிச்சிருக்காங்க. இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே 950 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஒரு 3200 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸும் 200க்கும் மேற்பட்ட ரிசர்ச் லேப்ஸும் இருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் NACல A++ கிரேடும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது டீம்டு யூனிவர்சிட்டி கேட்டகரியில் வர்றாங்க. NARF ரேங்கிங்லேயுமே ஒரு சிறந்த ரேங்கிங்கில் வந்திருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய இவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ SRMல என்னென்ன கேம்பஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் இருக்குது, இதுமாரி ராமாபுரம் கேம்பஸ் இருக்குதுங்க. உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா காசியாபாத்துங்கிற இடத்துல ஒரு கேம்பஸ் இருக்குது. SRM இங்கே சென்னையிலே வடபழனி கேம்பஸ் ஒன்று இருக்குது. தென் திருச்சிராப்பள்ளி கேம்பஸ் இருக்குது. தென் SRM யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் NCR, ஹரியானாவில் சோனிபட்டுங்கிற பிளேஸ்லையும், ஆந்திர பிரதேஷ் தனி ஒரு SRM யூனிவர்சிட்டியாகவும் இங்கே கொண்டு வர்றாங்க. ஸோ SRM யூனிவர்சிட்டி சென்னைக்கு கீழே நம்மளுக்கு காட்டாங்குளத்தூர் மெயின் கேம்பஸில் என்னெல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னா, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு சில டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜியில் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க.
ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸில் இவங்ககிட்ட இல்லாத டொமைன்ஸே இல்லைன்னு சொல்லலாம் போல இருக்குது. அத்தனை விஷயங்கள் இருக்குது. கேமிங் டெக்னாலஜி முதல் கொண்டு டெவாப்ஸ், தென் வந்து பார்த்திங்கன்னா ஐடி, ஐஓடி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க. தென் இசின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்லேயும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டரிங் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேஸ் பண்ண டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க. நானோ டெக்னாலஜி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பிடெக்கில் வந்து இவங்க வந்து வச்சுருக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக வந்து டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கக்கூடியதுங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கேம்பஸ்லேயும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. தென் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இவங்களோட எக்ஸாம் பேட்டர்னை வந்து இவங்க தனியாக ஒரு பிடிஎஃபாகவே கொடுத்துருக்குறாங்க. அது இந்த எக்ஸாம் பேட்டர்ங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மொத்தம் 130 கொஸ்டின். இதில் ஃபிசிக்ஸ்லேருந்து 35 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியிலேருந்து 35 கொஸ்டின், மேக்ஸ் ஆர் பயாலஜி எந்த டொமைனில் இருந்தாலும் அதுலேருந்து 40 கொஸ்டின், இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் 130 கேள்விகள். எக்ஸாம் டூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2.5 hours நடக்குங்கிறாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிலபஸ்க்கு தனியாக கொடுத்துட்டாங்க. அட்மிஷன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் அவங்க வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ஸோ யாரெல்லாம் மாணவர்கள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ கம்பல்சரி நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட A to Z தகவல்கள் வேணும், ப்ளஸ் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றின A to Z தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.